ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு வலிமை மிக்க சிங்கம் ஞானத்தோடும் ஆண்மையோடும் ஆட்சி செய்து வந்தது. அதன் கர்ஜனை மரங்களின் ஊடே எதிரொலித்து எல்லா உயிரினங்களிடமும் மரியாதையை வலியுறுத்தியது. அதன் ஆட்சியில் காடு அமைதியாக இருந்தது. சிறிய சண்டைகள் நீதியாக தீர்க்கப்பட்டன. திருடர்களோ தொல்லைகளோ அதன் அதிகாரத்தை எதிர்க்கத் துணியவில்லை. ஆனால் காலம் கடந்தபோது சிங்கம் வயதானது. ஒரு காலத்தில் வேகமாக ஓடி இரையை பிடித்த அதன் கால்கள் இப்போது மெதுவாக இயங்கின. அதன் கூர்மையான நகங்கள் கூழ்மையாகிவிட்டன. ஒரு காலத்தில் எளிதாக ஒழுங்கை நிலைநாட்டிய சிங்கம் இப்போது நீதியை நடைமுறைப்படுத்த போராடியது. விலங்குகள் அதன் பலவீனத்தை கவனித்தன. மாற்றத்தின் சிறு சிறு பேச்சுக்கள் காட்டில் பரவின. அந்த விலங்குகளிடையே ஒரு தந்திரமான நரி வாழ்ந்து வந்தது. சிங்கத்தின் வலுக்குறைவைக் கண்ட நரிக்கு ஒரு வாய்ப்பு தென்பட்டது. அது காட்டு விலங்குகள் அனைத்தையும் ஒரு கூட்டத்திற்கு அழைத்து ஒரு ராஜதந்திர புன்னகையோடு பேசியது. நமது ராஜா இப்போது வயதானவர், பலவீனமானவர். இனி அவரால் நம்மை பாதுகாக்க முடியாது. ஒரு ஆட்சியாளர் புத்திசாலியாகவும் வலிமையாகவும் இருக்க வேண்டும். எனவே நாம் ஒரு புதிய ராஜாவை தேர்ந்தெடுப்போம், காட்டை பாதுகாக்கும் அளவுக்கு புத்திசாலி உள்ளவரை. நரியின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட விலங்குகள் ஆழ்ந்து யோசிக்காமல், விளைவுகளைப் பற்றி சிந்திக்காமல் நரியையே தங்கள் புதிய ராஜாவாக அறிவித்தன. இதைக் கேட்ட வயதான சிங்கம் மனம் வருந்தியது. அது அவர்களுக்காக உண்மையாக சேவை செய்திருந்தது. ஆனால் இப்போது அவர்கள் அதை புறக்கணித்தனர். இருப்பினும் அது அமைதியாக இருந்து தன் காலம் முடிந்துவிட்டது என ஏற்றுக்கொண்டது. முதலில் நரி தன் புதிய அதிகாரத்தை அனுபவித்தது. ஆணைகள் பிறப்பித்தது, கூட்டங்கள் நடத்தியது, ஒரு ஞானமான ஆட்சியாளரைப் போல நடித்தது. ஆனால் விரைவில் பிரச்சினைகள் தலை தூக்கின. ஓநாய் கூட்டத்திற்கும் கரடிக் கூட்டத்திற்கும் இடையே ஒரு கொடிய சண்டை மூண்டது. ஓநாய்கள் கரடிகள் தங்கள் உணவை திருடியதாக குற்றம் சாட்டின. கரடிகள் ஓநாய்கள் தங்கள் பகுதிக்குள் நுழைந்ததாக உறுமின. காடு குழப்பத்தில் மூழ்கியது. கொட்டுகளும் உருமல்களும் சண்டைகளும் மரங்களின் ஊடே எதிரொலித்தன. பயந்த விலங்குகள் தங்கள் புதிய ராஜாவான நரியிடம் ஓடின, உதவி கெஞ்சின. தன் புத்திசாலித்தனத்தில் நம்பிக்கையுள்ள நரி முதலில் ஓநாய் கூட்டத்தை அணுகியது. இந்த சண்டையை இப்போதே நிறுத்துங்கள் என்று கட்டளையிட்டது. நான் உங்கள் ராஜா, நான் சமாதானத்தை கட்டளையிடுகிறேன். ஆனால் ஓநாய்கள் சிரித்தன. எங்களுக்கு உத்தரவிட நீ யார்? உனக்கு எந்த வலிமையும் இல்லை என்று கூறி தங்கள் பற்களைக் காட்டி நரியை துரத்தின. நரி காயமடைந்து கரடிகளிடம் ஓடியது. ஆனால் கரடிகளும் அதை ஏமாற்றின. ஒரு பலமற்ற நரி எங்களை என்ன செய்ய முடியும் என்று கேட்டு அதை தாக்கி விரட்டியது. காயமடைந்த நரி இப்போது உணர்ந்தது. புத்தி மட்டும் இருந்தால் போதாது, ஆட்சி செய்ய வலிமையும் தேவை. அது காட்டு விலங்குகளிடம் மன்னிப்பு கேட்டு தன் தவறை ஒப்புக்கொண்டது. பழைய சிங்கம் குழப்பத்தைக் கண்டு தன் இளைய சிங்க சகோதரனை அழைத்தது. புதிய சிங்கம் வந்ததும் அதன் பலமான கர்ஜனையால் சண்டைகளை நிறுத்தியது. ஓநாய்களும் கரடிகளும் அதன் வலிமையைக் கண்டு அடங்கின. அதிகாரத்திற்கு ஞானமும் வலிமையும் தேவை. அனுபவம் மதிப்புமிக்கது. தவறுகளை ஒப்புக்கொள்வது புத்திசாலித்தனம். காடு மீண்டும் அமைதியை அடைந்தது. வயதான சிங்கத்தின் ஞானமும் புதிய சிங்கத்தின் வலிமையும் சேர்ந்து நல்லாட்சி நடத்தின.